ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆகஸ்ட் 30 நம்ம ஒரு பெய்டு டிஸ்கஷன், அதாவது இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத அடிப்படையில் இண்டெக்ஸ் பேஸ்டில் நீங்கள் பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, ஏன்னா நம்ம அங்கே என்ன நடக்குது, ஆப்ஷன் ப்ரீமியம் எதன் அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கலந்தாய்வின் நோக்கமே. அதனால் விருப்பமுள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது முழுக்க கற்றலுக்காக. நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் இணைஞ்சிக்கலாம். நம்ம பை செல் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்ற நீங்கள் அதை பின்பற்றுங்க அப்படின்ட்டு இருக்காது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, வாங்க காணொலிக்குள்ள போனோம். ஆகஸ்ட் 22 சந்தை முடிவெற்றதின் அடிப்படையில் நம்ம சந்தை எப்படி பார்க்குறோம், அதுக்கு அடுத்த நாள்னா நமக்கு அடுத்த வர்த்தக நாட்களோட லெவல்ஸை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நேற்றைய தினம் நம்ம ஒரு பெரிய மூமெண்ட் இருக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதற்குண்டான காரணிகளாக நம்ம பார்த்தது, அதாவது நம்ம சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களை வியாபாரியாக மாற்றுறது இந்த சேனலின் நோக்கம் கிடையாது. நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் நம்ம வரைபடத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பீங்க, பாருங்கள், அது தப்பில்லை. ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமே. அதனால் இது ஒரு பார்வை, உங்களுடைய பார்வையை மாற்றணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது முழுக்க மார்க்கெட்டை நீங்கள் பார்க்குற பார்வையை மாற்றக்கூடியது தான் இந்த சேனலின் நோக்கம். அதனால் ஆத்மார்த்தமாக நீங்கள் இதை உன்னிப்பாக பார்த்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இது ஏனோ தானோ அப்படின்னு பார்த்து கடந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியாது. அதனால இந்த சேனலை பார்க்கறத நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஓகே, இங்கே நமக்கு எப்பவும் நம்ம ஒரு வாகனம் வாங்குறோம் அப்படின்னா, ஒரு வாகனம் வாங்கும்போது அதில் முக்கியமாக எல்லாரும் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மைலேஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த மைலேஜ் என்ன அப்படின்னு எது கேட்கும்போது நம்ம நம்மளுடைய எக்ஸ்பென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ அதுபோல் நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா ரேஞ்ச் பெருசாக இருக்கணும். நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் இருக்கிறீங்க அப்படின்னா பையராகவும் இருக்கலாம் அல்லது செல்லராகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என்ன தேவை அப்படின்னா ரேஞ்ச் நமக்கு வேணும், அதிகமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டை நிறைய பேர், இப்போ செபியே 99% பேர் லாஸ் ஆகிறாங்க, ஒரே 1% பேர் தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அப்படின்னாலும் அனைவரும் விருப்பப்பட்டு ஏன் கலந்துக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அப்போது ஏறினவன் இறங்குறான், இறங்கினவன் ஏறுறான். அப்போ இந்த மூமெண்ட் பெருசாக இருக்கிறதுனால மற்ற காரணிகளால், அதை மற்ற தொழில்னால கிடைக்கக்கூடிய மூமெண்ட்டை விட இங்கே மூமெண்ட் ஜாஸ்தி. அதாவது நஷ்டமாக இருந்தாலும் ஜாஸ்தி, லாபமாக இருந்தாலும் ஜாஸ்தி. இங்கே நம்ம என்னன்னா, நம்ம ட்ரேடர் அப்படிங்கும்போது தினம் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் லாஸ் அதிகம். காரணம் என்னன்னா, வாய்ப்பு இருக்கும்போது நம்ம பயன்படுத்தணுமே தவிர வாய்ப்பு இல்லாத வர்த்தகத்துல நம்ம திறனை செலுத்தவே கூடாது. நம்மளுடைய என்ன திறன் இருக்கோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம எப்போ ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கணும், நம்மளால முடியும், நம்மளால தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப நேற்று நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, இது லோயஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை பிரிக்கிறதுக்கு NR7 NR4 அப்படின்னு லாஜிக் முதல்ல இருக்கு. நான் ஒன்றும் புதுசாக எல்லாம் சொல்ல கிடையாது. இது NR4 NR7 அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. எப்போதெல்லாம் ஒரு சுருக்கம் ஏற்படுகிறதோ அங்கிருந்து ஒரு விரிவு கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக கிடைக்கணுங்கிறதுல. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம். ஆகஸ்ட் 14 ரொம்ப சுருக்கமாக இருந்தது. அடுத்த நாள் ஒரு கேப் அப் மார்க்கெட் நடந்து அதோட ரேஞ்ச் நமக்கு சுருக்கம் தான். ஆனால் அது போல நமக்கு இங்கே வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்தது நடந்துருச்சு. இது எப்பவுமே நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரல, எதிர்பார்த்தது நடந்துருச்சு. ஓகே, அப்போ இங்கே என்னென்ன காரணிகள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ முந்தைய நாளோடைய
அனலைசிங் நமக்கு வேணும். அப்போ முந்தைய நாளோட ஹை லோ நமக்கு என்ன 25,153, 25,054 இதுதான் ஹை லோ. க்ளோசிங் 25,083. அப்போ இந்த ஓப்பன் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ணுங்க. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் 25,083, ஓப்பன் வந்து 25,064. அப்போ இதற்கு பெயர் வந்து நெகட்டிவ் ஓப்பன். இதுவே 25,054க்கு கீழே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு கேப் டவுன் ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். அப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்டர்டே லோவுக்கும் நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் இன்பிட்வீன் இடையில் ஆரம்பித்ததினால் இதனுடைய சிம்டம்ஸ் நமக்கு வந்து நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்தவங்க ப்ரீவியஸ் க்ளோஸை நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கிடைச்சிருக்கு. அடுத்தது ஓப்பன் டு ஹை 20 புள்ளிகள். இங்கே இதுதான் மிக முக்கியமே. அப்போ ஓப்பனான புள்ளியிலிருந்து 20 புள்ளிகள் தான் மேலே போக ஆரம்பிச்சதுன்னா அப்போ கீழே வர்றதுக்கு தானே ஓப்பன் டு லோ தான் அதிகமான இருக்கிறதுக்கு. அப்போ நம்ம சொல்லியிருக்கோம் 100 to 150 புள்ளிகள். அப்போ 100 புள்ளிகள்னு எடுத்துட்டாலும் நமக்கு இங்கிருந்து கம்பல்சரி 24,984க்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஓப்பன் டு ஹை 20 புள்ளினால நம்ம 100 புள்ளி தான் ரேஞ்ச் எடுத்துருக்கிறோம். அப்போ இந்த 100 புள்ளியில 20 புள்ளிகளை நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு 80 புள்ளி ப்ராபபிலிட்டி ஓப்பன் டு லோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 205 வந்துட்டாங்க, பட் நமக்கு அதுக்கு இல்லை, 80 பாயிண்ட் கிடைச்சாலே போதும். அப்போ இந்த 80 பாயிண்ட்ல உங்களால என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த இடத்துல என்னாச்சு, எஸ்டர்டே லோக்கு கீழே இருக்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் வீக் திஸ் வீக் அப்படின்னு நம்ம மாற்றணும். அப்போ லாஸ்ட் வீக்கோட ஹை என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ லாஸ்ட் வீக்கோட ஹை அப்படின்னு பார்த்துட்டா 25,022. லாஸ்ட் வீக்கோட லோ அப்படின்னு எடுத்துட்டா 24,344. அப்போ இது ஜோன், இது கிடைச்சிருச்சுங்களா? அப்போ மார்க்கெட் லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு கீழே வந்திருக்கிறாங்க. அப்போ இதுக்கு இந்த ஜோனுக்கு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 700 புள்ளிகள். அப்போ 700 புள்ளிகள்ல மையம் அப்படின்னா 350 புள்ளிகள். அப்போ இதுல இருந்து 350 புள்ளிகள் ஆட் பண்ணா நமக்கு 24,700 அப்படிங்கிறது லாஸ்ட் வீக், அதாவது இந்த வாரத்துக்கு முந்தைய வாரத்தோட பிரேக் ஈவன் பாயிண்ட் நமக்கு கிடைச்சாச்சு. அப்போ இன்னைக்கு க்ளோசிங் வந்து நமக்கு 24,870 ஆயிருக்காங்க. லோ வந்துட்டு 24,859. அப்போ இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் என்னவோ அதே இடத்துல வந்துட்டு இந்த வாரம் அதற்கு கீழே முடிவுற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவோட நமக்கு முடியுது. அப்போ இந்த வாரத்தோட ஓப்பன் என்ன அப்படின்னா 24,891. மன்னிக்கணும், நான் டேட்டா தப்பாக போட்டேன். இதுதான் நமக்கு வந்து லாஸ்ட் வீக்கோடது, இது வந்து இந்த வீக்கோடது. அப்போ லாஸ்ட் வீக்கோட க்ளோஸுக்கு மேலே தான் இருக்கிறாங்க. 24,631 லாஸ்ட் வீக் மேலே தான் நம்ம க்ளோஸ் ஆயிருக்கு. இது என்னன்னா இந்த வாரம் என்ன ஓப்பனோ அந்த ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்காங்க. இதை வந்து நியர்பை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு டோஜி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு சுத்தியில திருப்பி போட்ட மாதிரியும் சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோயஸ்ட் லோ அப்படின்னா 24,852 இந்த வாரத்தில். இப்போ இன்னைக்கு 24,859 லோ வச்சிருக்காங்க, க்ளோசிங் அங்கே வச்சிருக்காங்க. அப்போ மார்க்கெட்டை வந்து இது ஒரு சுத்தியில திருப்பி போட்ட மாதிரி இருக்கிறதுக்கு, ஏன்னா ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆனதுனால இதை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். அப்போ லாஸ்ட் வீக்கோட ஹை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட ஹை வந்து நம்மளுக்கு 24,702. அப்போ அதற்கு மேலே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டாஸ் வேணும். நான் சின்ன தப்பு மட்டும் இந்த இடத்துல பண்ணிட்டேன், ஒரு டேட்டை பார்க்காம 18 போன வாரத்தில் கம்பைன் பண்ணிட்டேன், இது மாற்றிக்கோங்க. ஓகே, மந்த்லி ஃபியூச்சர்ஸ். இந்த மந்த்லி ஃபியூச்சரோட நேற்றைய ஹை நேற்றைய லோ இன்னைக்கு ஓப்பன் நியர்பை பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் வந்து 25,122. இன்னைக்கு அங்கே வரல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு கான்ட்ரவர்சி நடந்திருக்கு. ஸ்பாட்டில் ஓப்பன் டு ஹை 20 புள்ளி, ஃபியூச்சரோடது ஓப்பன் டு ஹை 5 புள்ளி. அப்போ இதுவே நமக்கு ஒரு ட்ராபேக். அதே மாதிரி இதெல்லாம் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நேற்றைய க்ளோஸ் அடிப்படையில் 25,083 நேற்று க்ளோஸு, ஃபியூச்சரோட க்ளோஸ் 25,122. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு 40 புள்ளி ப்ரீமியத்தில் இருந்திருக்காங்க. அப்போ இன்னைக்கு ஓப்பனிங்ல என்ன ஆயிடுச்சு, நமக்கு ப்ரீமியம் டவுன் ஆயிருக்கு. அப்புறம் ஃபியூச்சரோட ஓப்பன் டு ஹையும் கம்மியாக இருக்கு அப்படிங்கிற டேட்டாஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நிஃப்டியோட ஸ்பாட்டோடது 225 ரேஞ்ச் பாயிண்ட், இங்கே வந்துட்டு ரேஞ்ச் அதை விட கம்மியாக இருக்குது, ஃபியூச்சரோடது அதை விட கம்மியாக இருக்குது. ஓகே, ஃபியூச்சரோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்ம 25,100 எடுத்திருக்கிறோம். சிலர் கேட்டிருந்தாங்க 25,150 எடுக்கக்கூடாதா அப்படின்னு. எடுக்கலாம் தாராளமாக. இது வந்து ஒரு கலைங்க, ஒரு ஆர்ட், யார் வேணாலும் எப்படி வேணாலும் பார்க்கலாம். இது சரி அது தப்புன்ட்டு இல்லை. நான் நேற்று லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்க்கும்போது இது பக்கமாக இருந்தாங்க. க்ளோசிங் பார்த்தாலும் 107
133. அப்ப ஒரு 25 புள்ளி. அப்ப 25 150க்கும் அதே 25 புள்ளி தான் இருக்கும். அதனால நீங்க 25 100 எடுத்திருந்தாலும் சரி, 150 எடுத்திருந்தாலும் சரி, 150 வச்சும் பார்த்துக்கலாம், 100 வச்சும் பார்த்துக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. லெவல்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அவ்வளவுதான். அப்போ ஆடட் பிரீமியம் இப்ப பாத்தீங்கன்னா செல்லர் வந்துட்டு என்னவா இருக்காங்க அப்படின்னா இங்க லாஸ்ல இருக்கிறாங்க. ஏன்னா நேற்று ஆடட் பிரீமியம் 241 ரூபாய், இன்னைக்கு 291 ரூபாயா மாறி இருக்கு. அப்போ நம்மளுடைய அடிப்படையில், அது நம்மளுடைய அடிப்படையில் சொல்ற ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஸ்ட்ராடலா வச்சிருந்தால், நமக்கு செல்லராக ஷார்ட் ஸ்ட்ராடலா வச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ 50 ரூபாய் லாஸ்ல இருக்காங்க. பையர் வந்து 50 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்காங்க. இப்போ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நாளைய தினம் மார்க்கெட் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அடுத்த வர்த்தகத்துல 25 100 புட் ஆப்ஷன் கம்பல்சரி மார்க்கெட் கீழே போகணும் அப்படிங்கிற அவசியம் இருந்துச்சு அப்படின்னா இவங்க இந்த 250 ரூபாய் ஹைக்கு மேலேயே இருக்க வேண்டும். அப்போ இவங்க எந்த இடத்துல ஓப்பன் ஆகுறாங்களோ, அடுத்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆகுறாங்களோ, இந்த ஹையோ, இந்த 3க்கும் மேல கண்டிப்பா இந்த புட் ஆப்ஷன் நிலை பெற்றா மட்டும் தான் மார்க்கெட்டை கீழே கொண்டு போக முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ஒரு சைடு ஆகலாம், திருப்பி மார்க்கெட் ஏறக்கு வாய்ப்பாகவும் மாற்றி விடலாம். ஏன்னா புட் செல்லர், ஏன்னா பிரீமியம் வந்துட்டு இப்ப யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் இறங்கி வந்ததுனால புட் சைடு வந்துட்டு பிரீமியம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நிறைய பேர் நினைச்சிருக்கலாம் உங்களுக்கு ஹோல்டு பண்ணிருக்கலாம், மார்க்கெட் இறங்கி முடிஞ்சதுனால ஒரு பெரிய மூமெண்டம் நாளைக்கு கேப் டவுன் ஆகலாமா, நாளைக்கு மீன்ஸ் அடுத்த வர்த்தகம் ஆகலாம்னு நினைப்பாங்க. ஆனா இதெல்லாம் தவிர்க்கணும், ஹோல்டிங் இந்த இடத்துல தவிர்க்கணும். இது வந்துட்டு மார்க்கெட் வீக்கான கண்டிஷன்ஸ்ல தான் முடிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா வீக் கிடையாது. ஓகே, அடுத்தது 24,900 இதுதான் மார்க்கெட்டோட நம்ம பாருங்க, நம்ம ஹைலோ வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தோட அடிப்படையில் எடுப்போம். அதன் அடிப்படையில் 25,103 ஹை, 24,889 லோ. அதனால 100 கால் தான் நமக்கு அது வச்சிருக்கிறதுனால 100 கால் புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க தெரிஞ்சிடும். கால் ஆப்ஷன் 118 ரூபா ஹை, புட் ஆப்ஷன் 115 ரூபா லோ. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு இங்கேயே அவங்க வின் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா இந்த 118க்கு மேல புட் ஆப்ஷன் இருக்கிற வரையும் மோனோபோலி. அப்போ இந்த 107 அப்படிங்கும்போது மார்க்கெட் 24,993 அப்படிங்கிற இடம் தக்க வைக்கிறாங்க. அப்ப அதற்கு கீழே இருக்கிற வரை இவங்க வந்துட்டு இவங்களோட வீரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 24,900 கால் புட்டை நம்ம வந்துட்டு லோ கண்டிஷன்ஸ் எடுத்துறோம். ஹை 119 புட்டோடது, காலோட லோ 108. அப்போ இது பேஸ் பாருங்க, நேற்று எப்படி நம்ம 120 ஏடிஎம் பார்த்தோமோ, காமன் ஏடிஎம் பார்த்தோமோ, அதுக்கு கீழே தான் இவங்க மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது லோயர் வேல்யூம் இருக்கிறதுனால தான், லோயர் வேல்யூம் சொல்றதுலாம் அதே மாதிரி லோயர் இம்ப்ளைட் வாலிட்டி, அதாவது ஒரு எதிர்பார்ப்பே இங்க இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகே, இங்க அட்டவணை என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் மட்டும் எடுத்துட்டா இதுக்கு பேர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா மார்க்கெட் 24,900 கட்டியே முடிச்சிருக்கிறாங்க. நீங்க ஸ்பாட்டை பார்ப்பீங்க, நான் வந்துட்டு ஃபியூச்சரை தான் நான் பார்ப்பேன். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பிரீமியம் முழுக்க ஃபியூச்சரின் அடிப்படையில் தான் வர்த்தகம் ஆகிறது. ஓகே, அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் இப்ப இருக்கிற கண்டிஷன்ஸ் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா 24,900 டு 25,000க்குள்ள இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. நாளைக்கு மாறலாம். அப்ப இந்த அட்டவணை எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட்டோட பிளேயிங் மாறும். அடுத்து 25,000 கால், 25,000 புட், இது ஒரு ஸ்ட்ராடல். அப்போ இது ஸ்ட்ராங்கல், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 புட் ஒரு கால், இது ஒரு மல்டிபிள் எட்ஜ்னு எடுக்க முடியாது. ஏன்னா இந்த கால் இங்கேயோ அல்லது இங்கேயோ இருந்திருக்கணும். இங்கே நடுவில் இருந்ததுனால இதை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் தான் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால மார்க்கெட்டோட அடிப்படையில் 24,900 25,000க்குள்ள இருக்கும்னு விருப்பப்படுறாங்க. இவங்களுடைய எல்டிபி வந்துட்டு 118 அப்படின்னால 24,780ம், இந்தக்கு வந்துட்டு 25,070ம் இம்பாக்ட் ஜோனா இருக்கு. இவங்களோட நடுநிலை 24,950. அப்போ 24,950க்கு மேல மார்க்கெட் இருக்கும்போது தான் 25,000 காலோட கை ஓங்கும். அப்படி இல்லாத பட்சத்துல 24,950க்கு கீழே இருக்கிற வரை 24,900 புட்டு தான் டேக் ஓவர் பண்ணணும். அப்ப இவங்க என்ன பண்ணணும்னா 24,900 புட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலையும் இந்த ஹைக்கு மேல இருக்கிற வரை மட்டும்தான் பவர். அப்படி இல்லாத பட்சத்துல மார்க்கெட் 24,900 டு 25,000க்குள்ள நிலை பெற பார்ப்பாங்க. முடிந்த அளவு 25,000க்கு மேல கொண்டு வரக்கு பார்ப்பார்கள். இதையும் நம்ம பார்க்கணும். இது டேர்ன் ஓவர், ஹையஸ்ட் டேர்ன் ஓவர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா 25,000 புட், 24,900 புட், 25,000 கால் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் மல்டிபிள் ஹெஜ்ஜாக இருக்குது. இந்த மல்டிபிள் ஹெஜ்ஜில் கம்பல்சரி நமக்கு இந்த 25,000 புட், 24,900 புட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாலே புட்
செல்லர் வந்துட்டு டாமினேட் பண்ணுவாங்க. இந்த டாமினேட் பண்ணும்போது, இந்த கால் செல்லர் இன்னைக்கு பிரீமியம் நல்லா இறங்கியிருக்காங்க. இவங்க ப்ராஃபிட்ட புக் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டா மார்க்கெட் நல்லா மேல வந்துரும். அப்படி இல்லாத பட்சத்துல புட் செல்லர் வந்துட்டாங்கன்னா சைட்வேக்குள்ள போயிடும். மார்க்கெட் திருப்பி ஃப்ரெஷ்ஷா கீழ போகணும் அப்படின்னா, இந்த 25,000 புட்டும் 24,900 புட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹைக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகணும். அவ்வளோதான் லாஜிக். இதை உன்னிப்பா பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஈஸியா, அதாவது இங்க வந்து நமக்கு ஆன்சர் பேப்பரே குடுக்குறாங்க. இந்த ஆன்சர் பேப்பர்ல இருக்கிற லாஜிக்க நம்ம வந்து இங்க பின்பற்றி பார்க்கணும். ஒண்ணு மார்க்கெட் மேல போகணும், இல்லைன்னா கீழ போகணும், இல்லைன்னா சைட்வேக்குள்ள போகணும். இந்த 3ல இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரைக் எப்படி பவர்ல இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த பவருக்கு நமக்கு உண்டானது ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ், ஹை, இந்த லோ. இந்த கான்செப்டை உள்ள கொண்டு வந்து நீங்க பார்க்கணும். 24,900 நான் வந்துட்டு இப்போ எல்டிபியில் நம்ம வந்துட்டு பேஸ்டு எடுத்துக்கிறோம். 115 ரூபா. நேற்று 120 ரூபா இருந்தது, இன்னைக்கு 115 ரூபா காம்பனேட்டிவாக மாறுது. செல்லர்ஸோட பேனிக் ஏரியா அப்படின்னு பார்த்துட்டா, கால் செல்லரோட பேனிக் ஏரியா 25,012, புட் செல்லரோடது 24,781. வைட் ரேஞ்சுக்குன்னா இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 115, 230 ரூபா வரும். இந்த 230 25,900 பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகிடும், நமக்கு அதனுடைய ரேஞ்ச் தெரிஞ்சிடும். அப்போ 24,668 டு 25,131 டோட்டல் ரேஞ்ச். இந்த லோவுக்கும் இந்த அப்பர் ரேஞ்சுக்கு உண்டான வைட் ஜோனுக்கு உண்டான ஹை பார்த்தா மொத்தம் 460 புள்ளிகள் ரேஞ்சா இருக்கு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 24,900 அடிப்படையில் 24,780 சப்போர்ட் டு சப்போர்ட் 24,850, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,008, 25,160. இங்க என்னன்னா டோட்டல் டே இங்க இன்னைக்கு மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் புட் சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எது பெருசா பில்டும் ஆகல, ஒரு லோயர் லிக்விடிட்டி தான் இருக்கு. இந்த இடத்துல அதிகமான நமக்கு ப்ரிப்பேர் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 கால், 24,900 கால், 25,100 கால், 25,200 கால், 25,300 கால் வரை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. இப்போ இது ஃபுல்லா இது செல்லர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்தாகணும், ஏன்னா பிரீமியம் இறங்கி இருக்கு. ஸோ இவங்க கண்டிப்பா இந்த ஸ்ட்ரைக் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல நிலை பெறவே கூடாது. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல நிலை பெறக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் நமக்கு வந்துட்டு இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணி மேல கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் மாறலாம். இதெல்லாம் ஒரு ப்ராபபிலிட்டி, இது கண்டிப்பா நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல ஹெவியா அடுத்த வர்த்தகத்திலையும் பிரீமியம் வந்துட்டு இறங்குது, இவங்களும் ஓப்பன் பில்ட் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டை இன்னும் கீழே கொண்டு போகக்கூடிய சக்தியும் கிரியேட் பண்ணலாம். ஸோ கால் செல்லர் தான் இப்போ டாமினேட் பண்ண போறாங்க, மார்க்கெட்டை வந்துட்டு தீர்மானிக்க கூடாது. கால் செல்லர் வந்து திருப்பி ஹெவி செல்லிங் பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட்டை கீழே கொண்டு போக பார்ப்பாங்க. அல்லது இவங்க வந்துட்டு பெருசா செல் அடிக்காம புட் செல்லரும் உள்ள வந்துட்டாங்கன்னா சைடு வேக்குள்ள போயிடும். ஆனா இவங்க ப்ராஃபிட்டை புக் பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட் மேல் நோக்கி கொண்டு போகக்கூடிய வாய்ப்பாகவும் மாற்றலாம். எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லிட்டு நாளைக்கு ஏதோ ஒன்று நடந்ததுமே உடனே நடந்துருச்சுன்னு சொல்லிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேருக்கு தோணலாம். எப்பவுமே இங்க இருக்கிற வாய்ப்பெல்லாம் நம்ம என்னெல்லாம் இருக்கலாம், ஏன்னா ஒன்றை மட்டும் நம்பி நம்ம பார்க்கக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டை முதல் நம்பவே கூடாது. இதை வந்து ஒரு நண்பனா பார்க்கக்கூடாது, ஒரு விரோதியா பார்க்கணும். அப்போ விரோதி கிட்ட கொண்டு போய் நம்ம கேபிட்டலை கொடுத்துப்போமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அதனால ட்ரேடர் அப்படின்னாலே குறைந்த நேரம் வர்த்தகம் பண்ணணும், அதிக நேரம் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணணும். இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா அதிக நாட்கள் நீங்க மார்க்கெட்டுக்குள்ள இருக்கணும், அப்சர்வ் பண்றது குறைவா இருக்கணும். அவ்வளவுதான் லாஜிக். அப்சர்வ்னா மார்க்கெட்டை வந்துட்டு அப்சர்வ். நீங்க இன்வெஸ்டர்னா நீங்க வந்துட்டு லாங் டேர்மா இருக்கணும்னு சொல்ல வர. 25,300 புட்டை தான் நம்ம பெய்டு மெம்பர்ஸ் ப்ரீ மார்க்கெட் வீடியோக்கு பெய்ட் மெம்பர்ஸ்க்கு நம்ம கொடுத்தது. 25,300 லெவல்ஸ் காலையிலேயே நம்ம கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு மார்க்கெட் 25,150 இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க 210 ரூபா இருக்கணும். 25,300 வந்துட்டாங்கன்னா இவங்க 120 ரூபா வந்துடுவாங்க. அடுத்து 25,050 வரும்போது 295 இருப்பாங்க. 25,000 அப்படின்னு வரும்போது 335 ரூபா இருப்பாங்கன்னு காலையிலேயே நம்ம கொடுத்துருந்தோம் இந்த லெவல்ஸ்க்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 335க்கு மேலதான் இவங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்போ 335க்கு மேலதான் இவங்க நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னாலே மார்க்கெட் என்ன பண்ணும், 25,000க்கு கீழே தான் இருக்க போகுது அப்படிங்கிறது இங்க வந்து அவங்க பேஸ்டு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ட்ரிக் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு. இது அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது. இதற்கு தகுந்த மாதிரி நம்ம லெவல்ஸ் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். இந்த மாதிரி டிகே இருந்தா என்ன, டிகே ஏற்படலைன்னா எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து கணக்கீடு பண்ணலாம். ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் இதை பார்த்துள்ளது. இதற்கு உண்டான விவரம் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9842610908. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.